சார், இப்போ மோடி அவர்கள் பல்லடத்துல பேசும் போதும் எம்ஜிஆரை பற்றி புகழ்ந்து பேசினார், ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்து பேசினார். அப்ப தொடர்ச்சியா அதிமுகவுடைய தொண்டர்களை கவரணும் அப்படிங்கிறதுக்கு தான் பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜியா இது? அதிமுக தொண்டர்களை கவர முடியாது. அவர் போடுற ஸ்ட்ராட்டஜி ராங்கான ஸ்ட்ராட்டஜி. அதனால பிஜேபியின் பாரம்பரிய ஓட்டுகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதை தான் சொல்றேன் நான். ஏனென்றால் உங்கள் சித்தாந்தம் வேற, உங்களுடைய கொள்கை வேற, உங்களுடைய முன்னேற்றம் வேற, உங்களுடைய வளர்ச்சி வேற. ஒரு கட்சியின் இழப்பில் தான் இன்னொரு கட்சி ஜெயிக்கணுன்றது அப்படி கிடையவே கிடையாது. அதனால் என்னன்னா, நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஜெயலலிதா அம்மா மூச்சுக்கு 300 தடவை தான் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் எங்கே பேசினாலும் எப்போ பேசினாலும் இறுதியாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. இப்போ அதை இவங்க ரிப்பீட் பண்ண போகிறாங்க. அண்ணா நாமம் வாழ்கன்னு எல்லா இடத்துலையும் பேச போகிறாங்களா? அவருடைய வார்த்தை அதுதான். கடைசி கட்ட வரைக்கும் அவர் பேசினது அதுதான். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. அப்போ அவர்கள் அண்ணா சித்தாந்தத்திலே ஊறி திளைத்து வளர்ந்தவர்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதுதான். அதனால அவர்கள் பெரியாரையும் மதிப்பார்கள், பெரியாரையும் உயிர் மூச்சாக கொண்டு இருப்பார்கள். திமுக தான் அவங்களுக்கு விரோதம். மற்றபடி பெரியார்னாலும் அண்ணானாலும் அவர்களை பொறுத்தவர்களை அவர்களது உயிர் மூச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னாலும் ஜெயலலிதா அம்மானாலும். அப்போ பிஜேபிக்கு பேரறிஞர் அண்ணாவும் பெரியாரும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ சித்தாந்தத்திலே மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது இல்ல. அதனால அந்த மாதிரி எண்ணம் இருக்க கூடாது. சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்வது மாதிரி தெரியல பாஜகவுடைய பேச்சுக்கள். அவர்களுடைய தலைவர்கள், அதிமுக தலைவர்களை புகழ்ந்து பேசுறாங்க. அது மூலமாக அதிமுகவுடைய தொண்டர்களை நம்ம பக்கம் இழுக்க முடியுமா, அந்த அவங்கள வாக்காளர்களை மாத்த முடியுமா நினைக்கிறாங்களே தவிர முழுவதுமாக அவங்க ஐடியாலஜியை ஏத்து இல்ல. அவர் அறிக்கையிலேயே அதான இருக்குது. சித்தாந்தம் தான் சொல்றாரு. பிஜேபியோடைய சித்தாந்தம் அதுதான். ஐ திங்க் வில்சன் சார் கொஞ்சம் குழப்பறாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு தெரியும், தெரிஞ்சே சில விஷயங்கள் சொல்றாரு. நான் ஒரே விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் மேடம். 2 தான் துருவம் இருக்க முடியும். எந்த மாநிலத்திலும் சரி, தேசிய அளவிலும் சரி, 2 கட்சிகள் தான் இருக்க முடியும். மேற்கு வங்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது, எதிர்த்தாப்புல காங்கிரஸ் இருந்தது. இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியும் கிடையாது, காங்கிரஸும் இல்லை. அங்கே திரிணாமுல் காங்கிரஸும் பாஜகவும் தான் இருக்கின்றது. ஸோ கேரளத்திலையுமே கம்யூனிஸ்ட் கூட்டணி இருந்தது, எதிர்த்தாப்புல காங்கிரஸ் கூட்டணி இருந்தது. அந்த இடத்துல ஒரு கூட்டணியை நகர்த்தி விட்டு 3ஆவதாக இருந்த பாஜக 2வது இடத்திற்கு வர முயற்சி பண்ணுகின்றது. தமிழ்நாட்டிலையுமே திமுக அதிமுக அப்படின்னு 2 துருவங்கள் இருந்த இடத்துல நாங்கள் எளிதாக அமர்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவோட இடம் தான். அந்த இடத்தை கைப்பற்றிருக்கிறதுக்காண்டி எங்களுடைய யுக்திகள் நிச்சயமாக அதிமுகவில் இருந்து அந்த வாக்காளர்கள் பெருவாரியானோர். இன்னைக்கு நான் திரும்ப சொல்றேன், ஒரே ஒரு செகண்ட் மேடம். திமுக எதிர்ப்பு வாக்கு, திமுக எதிர்ப்பு வாக்கு, அதனால அது பிஜேபி தான். திமுக பாஜக அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்துறதுக்கான வேலைகள் தான் இப்ப நடக்குதா? அதனாலதான் அதிமுக தலைவர்களை பற்றி பேசுற விஷயங்கள்லாம் நடக்குது. ஒரு சின்ன வரலாறு மாத்திரம் சொல்லிடுறேன். காங்கிரஸ் இந்திரா காந்தி காலத்தில் திமுகவை உடைச்சாகணும்னு முடிவெடுத்த போது அதை யாரை வச்சு பண்ணுறதுன்னு பார்த்தபோது அன்னைக்கு கம்யூனிஸ்ட்டுகள்லாம் மோகன்குமார் அவங்கள தலைமையில் கம்யூனிஸ்ட்டுகள் பூரா காங்கிரஸுக்குள்ளார ஊடுருவினாங்க. அவங்க கொடுத்த ஐடியா, எம்ஜிஆருங்கிற ஒரு தலைவரை வெளியே எடுத்துட்டாக்கா திமுக ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அதன் பிரகாரம் எம்ஜிஆர் ஒரு மிரட்டல் ஒன்று விட்டாங்க. ஃபெராங்கிற ஒரு சட்டத்தின் கீழே உன்னை கைது பண்ணுவோன்னு சொன்னபோது அவர் பயந்தார். அதன் பிரகாரம் அவங்க சொன்ன இது பிரகாரம் அந்த கட்சியை 2ஆக உடைச்சார். 2ஆக உடைச்ச போது அவங்க இந்திரா காங்கிரஸ் என்ன எதிர்பார்த்ததுன்னா, 2ஆக உடைச்சி எம்ஜிஆர் இந்திரா காங்கிரஸோட ஐக்கியம் ஆகிடுவார் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. திண்டுக்கல் தேர்தல் நடந்தது. கிடைத்த வெற்றியை பார்த்தாரு. நம்மளையே மக்கள் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்கன்னு உடனே அவர் திமுகவில் கலைஞருடைய தலைமையை வேண்டான்னவங்க பூரா அதிமுகவுக்கு தான் போனாங்க, இந்திரா காங்கிரஸுக்கு வரல. ஆக இந்திரா காங்கிரஸ் இலவு காத்த கிளியா இன்னைக்கு ஊரில் இருக்கு. அதை இவங்க 2 பேத்துக்குமே நான் சொல்லிக்கிறேன். யூகங்கள் கெஸ்ஸிங் எந்த ஆதாரமும் கிடையாது. எம்ஜிஆரை இழிவுபடுத்துகிற வேலை, எம்ஜிஆரை இழிவுபடுத்துகிற வேலை. இதேதான் நான் ஆதாரம் சொல்றேன். சர்க்காரியா கமிஷன் ஊரெல்லாம் தெரிஞ்ச விஷயம். சர்க்காரியா கமிஷனை வச்சு திமுக உடைக்க முடியாதா? சர்க்காரியா கமிஷனை வச்சு திமுக உடைக்க முடியாதா? இந்திரா காந்தியால ஏன் உடைக்க முடியல? அப்போ எம்ஜிஆர் மட்டும் தான் உடைக்கிறாங்களா? அது என்ன வெளியில வந்தது சார் கேக்குறாங்க. பெராங்கறத வச்சு மிரட்டனாங்க அப்படிங்கிறது எதுல வெளியில வந்தது? வெளிப்படையா தெரியும். அந்த கட்சியில இருந்து எங்களுக்கு தான் தெரியும். ஆதாரம் என்னன்னு கேக்குறாரு. ஆதாரம் உங்ககிட்ட எழுதி கொடுக்க வேணானு
என்ன ஆதாரம் கேக்குறீங்க? எல்லாமே ஆதாரம் வேணும். அப்ப இது சர்க்காரியா கமிஷன் ஆதாரம் இருக்குது. இது சர்க்காரியா கமிஷன் எழுத்து வடிவான ஆதாரம் இருக்குது. சர்க்காரியா கமிஷன் ஆதாரம் இருக்குது. சர்க்காரியா அரசு தான் சொல்லணும். நீங்க வந்து அந்த துணுக்கு செய்தி மஞ்சள் பத்திரிகை ஆதாரம் கேக்குறீங்க. இருங்க அவர் பேசுறேன். நான் சொல்றேன். இருங்க வரேன். இருங்க மாறி மாறி பேசிக்கிட்டு இருங்க சார். இன்னொரு தடவை பேச விடுங்க. இருங்க ராமூர்த்தி இருங்க. கூட்டமா பேசிக்கிட்டு இருக்கு. பேசுங்க சார். ஹரிலீலாங்கிற ஒரு ஹாங்காங் தொழில் அதிபர்கிட்ட அவர் வாங்கினது $1000. உலகம் சுற்று வாலிபன் படத்துக்காக வெளிநாட்டு படப்பிடிப்பில் அவர் வாங்கினது கடை வாங்கினது $1000. அதை காரணம் காட்டி ஃபெராவில் உள்ள தேடுவோம் நாங்கள். ஃபெராங்கிறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். 6 வருஷம் உள்ள போடலாம், எந்த கேள்வியும் கேட்காம, எந்த நிதி விசாரணையும் நடத்தாமல் 6 வருஷம் உள்ள தள்ளலாம். அவர் எவ்வளோ துடிச்சாருங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த கட்சியில் எங்கள் அண்ணன் மந்திரியாக இருந்தவர், எங்களுக்கு தெரியும். எத்தனை தடவை எங்கள் அண்ணன் டெல்லிக்கு போயிட்டு வந்தார், எங்களுக்கு தெரியும். ஆதாரம் கேட்குறாரு. கொடுக்கட்டா சார்? கொடுக்கட்டா? உங்களுக்கு யாருன்னா தெரியுமா? இவங்களெல்லாம் யாருன்னா தெரியும்? ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இருங்க சார். பேச விடாம ராமமூர்த்தி இருங்க பேசுங்க. அந்த ஒரு $1000 ஒரு டீ வாங்குற காசு மாதிரி அதை வச்சுக்கிட்டு அவர் 6 வருஷம் உள்ள தள்ளதுக்கு பார்த்தாங்க. இப்ப நான் சொல்றேன். இருங்க கேட்டார்ல. நான் தரேன், நேரம் தரேன். நீங்க கேட்டீங்கல்ல. நீங்க கேட்டீங்கல்ல. அப்படியே என்ன கேட்டீங்க? 1973 மே மாசம் உலகம் சுற்று வாலிபன் வருது. 1971 2 வருஷம் முன்னாடி அவர் வெளியே வந்துட்டார். இப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க? 2 வருஷம் முன்னாடியே உலகம் சுற்று வாலிபன் 1971 மே மாசம் தான் வெளியிடுறாங்க. 71லயே அவர் வெளியே வந்துட்டாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடியே எம்ஜிஆர் வெளியே வந்துட்டாரு. மேடம் அது பொருளாதாரம் சொல்லி நீங்க கணக்கு கொடுக்காம அவர் ஃபேமஸ் ஆவறாருன்னு கலைஞர் அவரை பழி வாங்கிட்டு இவர் என்னன்னா மத்திய அரசு சொல்லிச்சு அதனால வெளியே வந்தாருன்றாரு. இல்ல 2 வருஷம் அதுதான் சார். காந்தராஜ் 2 வருஷம்ங்கறாரு அவரு. அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கு வாலிபன்ங்கறாரு. பட தயாரிப்பின் போதே அவரை வந்து ஃபெராவுல கொளுந்துட்டாங்க. படம் வெளியே வரும்போது அவர் அதிமுக ஆரம்பிச்சிட்டார். உலக சுற்று வாலிபன் படம் வரும்போது அதிமுக ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பிச்ச போது தான் கலைஞர் அந்த படம் வெளியே வரக்கூடாது. நீங்களே பேசுங்க. இடைத்தேர்தல் எப்போ வந்துச்சு? இருங்க நான் உங்களுக்கு நேரம் தரேன். அவர் பேசி முடிக்கிட்டு இருங்க சார். நான் நேரம் தரேன். இருங்க பேசுங்க. இல்ல நீங்க பேசுங்க. அவர் ஃபர்ஸ்ட் இதுக்கு அவர் சொல்லிட்டாரு. உலக சுற்று வாலிபன் வந்து படம் வந்து வெளியே வர விடாம தடுக்கிறதுக்கு எவ்வளவு உண்டோ அவ்வளவு பண்ணாரு. அவர் தேவி தியேட்டர்ல அந்த படத்தை வெளியிடுறாரு. அந்த டிக்கெட் கொடுக்குற இடத்துல கலவரம் எதாவது நடக்க போகுதுங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி இது இரும்பு கம்பி எல்லாம் போட்டு இது பண்ணாங்க. 2 படத்துக்கு அது மாதிரி நடந்தது. உலகம் சுற்று வாலிபன் நேற்று இன்று நாளை 2 படத்துக்கு அது மாதிரி நடந்தது. அந்த அளவுக்கு அந்த படத்தை வெளியே வர விடாமல் தடுக்கிறதுக்கு கலைஞர் எவ்வளோ முயற்சி எடுத்தார். அதுக்கப்புறம் அந்த படம் வந்தது பெரிய வரலாறு, அது வேற. இதெல்லாம் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்காக இது அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வயலேட் பண்ணாங்கிறது தான் கேஸே. படம் வெளியே வந்ததுக்கும் அதுக்கு சம்மந்தம். அதுக்கு முன்னாடியே கேஸ் வந்துடுச்சு. கேஸ் வந்துட்டதுக்கு பிறகுதான் அவர் மாட்டினாரு. அதுக்கப்புறம் தான் அவர் 2ஆ பிரிச்சாரு. 2ஆ பிரிச்சதுக்கு அப்புறம் தான் உலக சுற்று வாலிபன் வந்தது. அவ்வளவுதான் நானும் சொல்றேன். அதே தான் அவரும் சொல்றேன். அவர் வெளியே வந்த பிறகுதான் கேஸே. அவர் வெளியே வந்து 1971 அவர் வெளியே வந்தாச்சு. திமுகவை விட்டு வெளியே அவர் எப்போ வெளியே வந்தாச்சு. அதற்கு பிறகு என்னன்னா காங்கிரஸ் அழுத்தம் கொடுக்குது. என்னன்னா என் கட்சியில சேருங்கன்னு. அதற்கு இவர் சொல்ற காரணம் திமுக விட்டு வெளியே வந்ததுக்கு அது காரணம் கிடையாது. திமுக விட்டு வெளியே வந்ததுக்கு திமுக அவரை அரசியல் ரீதியாக பழி வாங்கியதுதான் காரணம். மூக்கமுத்து எப்ப படத்துக்கு வராரு? மூக்கமுத்து எப்ப திரைப்படத்துக்கு வராரு? மூக்கமுத்து பிள்ளை எப்ப வருது? அப்பெல்லாம் ஃபெராவா இருக்குது. அப்போ போட்டிக்கு ஆளை கூட்டு வந்துடுறாங்க. அதனால திமுக அவருக்கு இனிமேல் இடம் இல்லை அப்படின்ற முடிவை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு தான் அவர் வெளியே அனுப்புறாங்க. சரி இதை நான் நிறைவு கருத்தாவே எடுத்துக்கிறேன். நிறைவு கருத்தா பேசுங்க மேடம். நிச்சயமாக 71 நடந்த மதுரை மாநாட்டின் போது அதற்கு முன்னாடி இவர்களுக்கு நடுவில் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில பிளவு வந்துச்சு. மாநாட்டில் கலைஞர் பேசும்போது தான் இவர் வந்து மாநாட்டு பந்தலுக்குள்ள நுழைகிறாரு. மாநாட்டில் இருந்த அத்தனை பேருடைய கவனமும் எம்ஜிஆர் மேலே வந்தது. அதனால கோபமுற்ற கருணாநிதி வந்து இவர் 10 வரைக்கும் இவர் மேலே போயிட்டு அன்னைக்கு பொருளாளர் கணக்கு கேட்டார். கணக்கு கொடுக்க மறுத்தார்கள். அதனால வந்து இவரை கட்சியை விட்டு வெளியேற்றினார் கலைஞர். இவர் ஏதோ இந்திரா காந்தி அம்மையாரோட நாடகம்னார். கலைஞர் இந்திரா காந்தி எம்ஜிஆரை வந்து கட்சியை விட்டு வெளியேற்றினாரு. அதற்கு பின்னர் நடந்ததுதான் வரலாறு. சரி, அந்த வரலாறு இருக்கட்டும். இப்ப இந்த விஷயங்கள் பேசுறது அப்படிங்கறதே அண்ணாமலையுடைய அறியாமை அப்படின்னு சசிகலா அவர்களும் சொல்றாங்க. ஏன் வந்து இத திரும்ப திரும்ப யுக்தியா இத எடுத்தா அது மாறுமா? அவ்வளவு
பொலிட்டிக்கல் சயின்ஸாக தெரிஞ்ச என்னது அரசியல் விஞ்ஞானம் தெரிஞ்ச சசிகலாவால் ஏன் வந்து அரசியலில் ஜெயிக்க முடியல? ஸோ அது வந்து அந்த அம்மா வந்து கடைசி இப்ப இதெல்லாம் வரைக்கும் செஞ்சு ஜெயலலிதாவுடன் இதெல்லாம் இல்ல இல்ல பேசினாதான் ஜெயலலிதாவுடன் அரசியல்ல உதவியாளராக ஜெயிக்க இருந்தவர் இல்ல ஜெயலலிதாவுடன் உதவியாளராக இருந்தவருக்கு ஒரே காரணத்துக்காண்டி அவங்க வந்து ஜெயலலிதாவை ஆயிட முடியாது. அவங்க ஜெயலலிதா ஆக முயற்சி பண்ணாங்க, அது நடக்கல. அது இப்ப இல்ல சார், அது அவங்க நடக்கல. ஆகுறாங்களா ஆகலையாங்கிறது பிரச்சனை இல்ல. ஆக முயற்சி ஆனா பண்ணாங்க. கூட ஆனா இருந்ததுனால ஒரு அதே மாதிரி தலைவரா உடை இவங்க அதே மாதிரி ஜெயலலிதாவை பாவனை சொல்லும் அதெல்லாமே போது அவர் பண்ணி react ஆனாங்க, பண்றாரு. முடியல. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு அந்த இது தன்னுடைய தோழியாக இருந்தவர்களுடைய வாக்கு வங்கி வேற எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால அவர் பேசுறாங்க. அதனால அதை நான் பொருட்படுத்த இந்த நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். காந்தராஜ் சார் நிறைவு கருத்தா. அவர் சொன்ன பாயிண்ட் தான். அதிமுக எம்எல்ஏக்கள் பூராவும் சேர்ந்து சசிகலா வந்து சீஃப் மினிஸ்டர்னு பண்ணாங்க. அன்னைக்கு இருந்தார் ஒரு கவர்னர், யாரு விஷ்ணுவா என்னோ ஒரு கவர்னர் வித்யாசாகர். பதவி பிரமாணம் பண்ணாமல் ஏன் ஓடினாரு? மோடி பயந்துட்டாரு சொல்லலாமா? மோடி பயந்து நடிக்கிட்டாரு சசிகலா பத்தின்னு சொல்லலாமா? சொல்லுங்க சார், என்ன அர்த்தம்? ஏன் பயந்தாரு? சரி, ஒட்டுமொத்த அதிமுக எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் ஒட்டுக்கா சேர்ந்து என் மாசா சசிகலா தான் தலைவின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. வராம டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்கு வராம ஓடி போயிட்டார். ஏன் ஓடினார்? சரி, அது அடுத்த இதுக்கு போகும் சார், அடுத்த விஷயங்களுக்கு போகும். இப்ப என்ன நம்ம சொல்ல இந்த வர்றேன்னா, பேசுற விஷயங்களை பத்தி சசிகலா வந்து அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து அண்ணாமலை ஒரு அறியாதவர்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அதுல என்ன இருக்குது? சரி. அண்ணாமலையுடைய பேச்சுக்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. வில்சன் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அவ்வளவுதான். சரி, அவரை வந்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனால வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து அப்படியே மாறி இவர் பக்கம் போயிடுவாங்கன்னாக்கா, அந்த இஃப் விஷஸ் வேர் ஹார்சஸ் ஐ வில் ரைட் ஆன் தம். அவ்வளோதான்.